கிருபை நிறைந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில அருளுரத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாய் இருக்கிறேன். என்னோடு கூட எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதிலே 10வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். வாசித்த இந்த வேத வார்த்தையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நல்ல செயல்களை செய்யும்படியாக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே உங்களை அவர் முன்குறித்து ரட்சிப்புக்கும் அதை தொடர்ந்து நற்கிரியைகளை செய்வதற்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான காரியம்! இந்த உலகத்துல நீங்கள் தேவனுடைய செயலை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக உங்களை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய காரியமெல்லாம் தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய இருதயத்தின் நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நற்கிரியைகள் அது தேவனுடையது. அதை உங்களுடைய கரங்களிலே நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி பொறுப்பை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நற்கிரியைகளை ஒன்று இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இதை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்துள்ளாயிருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நற்கிரியைகளை ஒன்று தேவன் செய்த செயல்களை பாருங்கள். அவருடைய அன்பும் இரக்கமும் பெரிதாய் இருந்தது. அதனுடைய விளைவு பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லி இந்த 2 வசனத்துடைய பொருளாய் அது இருக்கிறது. பாருங்கள், நாமும் கூட நற்கிரியைகளை செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய அன்பும் இரக்கமும் இருதயத்திற்குரிய இந்த சுபாவங்கள் வெளிப்படையாக கிரியையிலே அது காண்பிக்கப்பட வேண்டும். அந்த கிரியை தான் மன்னிப்பு. அப்ப நற்கிரியைகளை ஒன்று மன்னிக்க வேண்டும். அப்ப நம்முடைய இருதயமும் செயலும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் அதிலே 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்புக்கு தேவையான காரியமும் வாயின் வார்த்தைகளும் வாயின் அறிக்கையும் இருதயத்தின் எண்ணமும், இவை இரண்டுமே ஒன்றாய் செயல்பட வேண்டும். அதுபோல சங்கீதம் 19ஆம் சங்கீதம் அதிலே கடைசி வசனம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்துல பிரதியாயிருப்பதாக. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். ஆகையினாலே நம்முடைய நற்கிரியையில மேலான காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இருதயத்தின் காரியமும் நம்முடைய கிரியையும் இரண்டுமே ஒன்றாய் இருக்க வேண்டும். அது 100% பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகையினால் நற்கிரியையில ஒன்று நம்முடைய செயல் ஒன்றாய் இருந்து மன்னிப்பை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது காரியம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரம் செய்தார். 2வது காரியம், அவர் செய்த இந்த செயல் அன்பும் செயலும் ஒன்றாய் இருந்ததனாலே அதை நம்பக்கூடிய மற்றவர்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைத்தது. தேவனோடு கூட உட்காரும்படியான பாக்கியம், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடியது நாம் பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய நற்கிரியையில் மற்றவர்களுக்கு உயர்வை கொண்டு வர வேண்டும். மற்றவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு நாம் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம் மூலமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லி உங்களை அவர் நம்பி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளால் அவர்கள் வளர்வதற்கும் நாம் காரணமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஏழைகள், வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், அவருடைய வாழ்க்கையில திருப்தி வரும்படியாக, அவருடைய வாழ்க்கையில அன்றாட காரியங்கள் சந்திக்கும்படியாக நாமும் ஒரு கருவியாக என்ன செய்யலாம்? பயன்படலாம். தேவன் அந்த பொறுப்பை நம்மிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். நற்கிரியையில் இல்லையா, இது தேவன் விரும்பக்கூடிய காரியமா இருக்கிறது. 3வது காரியம் இந்த பகுதியில பார்க்கிறோம். 8வது வசனமும் 9ஆம் வசனமும், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியினால் உண்டானதல்ல. இந்த இடத்துல பார்க்கிறோம், நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகள் நம்மளுமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க என்னால் என்ற எண்ணம் நமக்கு வந்து விடக்கூடாது. நற்கிரியைகளே மிகப்பெரிய ஒரு காரியம் தாழ்மையாக இருக்க வேண்டும்.
இது என்னால் உண்டானதல்ல, தேவன் என்னிடத்திலே கொடுத்தார், நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய செயல் இதிலே ஒன்றுமில்லை என்ற அந்த மனப்பண்போடு கூட நாம் செயல்பட வேண்டும். தாழ்மையோடு கூட செய்யக்கூடிய நற்காரியங்கள் தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் கிறிஸ்து சிலுவையில நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, அவர் மன்னித்தார். அந்த மன்னிப்பு நமக்கு கிடைப்பதற்கு அவருடைய இருதயத்தின் அன்பும் அவருடைய கிரியை சிலுவையிலே பாடுபட்டும் அதை வெளிப்படுத்தினார் இல்லையா? அவர் நாம் உயரும்படியாக உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நற்கிரியைகள் நமக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருந்தது. அவர் மனத்தாழ்மையா இருந்து தாழ்மை வெளிப்படுத்தக்கூடிய மரணபுரம் தன்னை தாழ்த்தினவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சுபாவங்களோடு கூட தேவன் விரும்பக்கூடிய நற்கிரியைகளை செய்து வாழ தேவன் இந்த காலை வேளை நமக்கு ஆசீர்வதிப்பாரார்.